ஹாய். நான் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சமையல்லாம் ஆயிடுச்சா? நான் இப்போ தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நேற்று என்ன பண்ணேன், கடைக்கு போய்ட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். ஒரு டவுட் எனக்கு. இந்த கீரை இந்த கிளைமேட்டுக்கு எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. நேற்று நான் வேறு கீரை இல்லைன்றதால இந்த கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். இது காமிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேர் வந்து பருப்பு கீரை அப்படின்னாங்க. சரி கீரை சேர்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்லாமா? இது சாப்பிட்டா எதுவும் சளிக்கெல்லாம் பிடிக்காது இல்லையா? தெரியல. அதனால் இதை கேட்குறேன். எனக்கு இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா? இதுதான் இன்றைக்கி சமையல். வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. இதை பாருங்கள். இந்த கீரை நல்லா ஒரு இலையும் பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. நல்லா மொத்தமாக இருக்குது. இந்த கீரைலாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? பருப்பு கீரை. பூ கூட இருக்குங்க. பிங்க் கலர் போட்டு தெரியுதா? பிங்க் கலர் அழகாக இருப்பாங்க. இந்த கீரை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரோடு போருக்கு இது எங்கள் சைட்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இது பேர் இங்கே வந்து பருப்பு கீரை அப்படின்னாங்க. நல்லா இலையெல்லாம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அவ்வளோ மொத்தமாக இருக்குது. இந்த இலை தடியாக. இதை நான் வாங்கினதில்ல. வேறு கீரை எதுவும் இல்லை அங்கே. இதான் வச்சுருந்தாங்க. சரி இது ரூ. 20 இந்த கட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது சாப்பிட்லாம் இல்லைங்களா? இந்த கிளைமேட்டுக்கு ஒன்றும் பண்ணாதில்ல. எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஏன்னா ஏற்கனவே கிளைமேட் கூலிங்காக இருக்குது வேறு. சரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரி சாப்பிட்லாம், பையனுக்கும் கொடுக்கலாம் அப்படி தான் வாங்கிட்டு வந்தேன். இதை பற்றி நமக்கு தெரியவில்லை. இந்த கீரை நான் வாங்கினதில்ல. சரி அதான் இப்போ நான் கேட்டு பார்க்கலாம் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரை சாப்பிட்லாமா அந்த கிளைமேட்டுக்கு அப்படின்ட்டு. இது கட்டு பார்த்திங்கன்னா ரூ. 20 தான் ரேட்டு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் சாப்பிட்லாமா அப்படின்னாங்க. இருந்தால் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி வேறு கீரை இல்லைன்றதால இதை வாங்கிட்டு வந்தேன். எதுக்கும் கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் சரிங்களா? இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நான் இது சமைக்கணுமே. பாருங்களேன் அழகாக ஒரு முட்டை இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி பூச்செடியில் இருக்க மாதிரி ஒரு இதழ்லையும் ஒரு பூ முட்டை இருக்குது பாருங்கள். தெரியுதா பிங்க் கலரில் உங்களுக்கு? அழகாக இருக்குது. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த கீரை? உங்கள் சைட்லலாம் அந்த கீரைக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இங்கே வந்து பருப்பு கீரை தான் சொல்லியிருக்காங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பருப்போடு தான் களைவாங்க. பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் போட்டு செய்வாங்க. இந்த கீரை எப்படி செய்யணும்? இதை சமைச்சு சாப்பிட்டவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? ஏன்னா யூஸ்வலாக எல்லா கீரையுமே அதை பருப்பு, தக்காளி, சில பேர் வெங்காயம் சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க, பச்சை மிளகா சேர்ப்பாங்க. நான் இதை தான் சேர்ப்பேன். வெங்காயம் போட மாட்டேன். பூண்டு போடுவேன், தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு இதுதான். மற்றபடி இதை தவிர நீங்கள் எப்படி சமைப்பீங்க? எப்படி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். இதை பருப்பு சேர்க்கலாமா சேர்க்க வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா பருப்பு கீரைன்னு பேர் இருக்குது. இது எப்படின்னு எனக்கு தெரியல. கொலாப்ஸாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி சமைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சொல்கிறத வச்சு நான் உடனே இன்றைக்கி சமைச்சு பார்க்குறேன். இந்த கீரை எப்படி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியல இதை பற்றி நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். இன்றைக்கி கீரை, கொஞ்சம் ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ப்ளஸ் அது கூட பார்த்திங்கன்னா முட்டை. வேறு எதுவும் வாங்கலை இதுக்கு மேட்சாக காரமாக செய்கிறதுக்கு. அதனால் முட்டை வந்து வேக வச்சுட்டு காரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்படின்ட்டு. நைட்டு கொஞ்சம் மாவு இருக்குது. ஆனால் மதியம் ஒரு வேலைக்கு தான் அப்படின்றதால சிம்பிளாக போதும் அப்படின்ட்டு. அதான் மக்களே கொஞ்சம் டவுட்டாக இருந்ததால் தான் நான் இதை கேட்கலாம் அப்படின்னு பண்ணேன். நீங்களாம் சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா உங்கள் வீட்டில்? இல்லை இதுக்கப்புறம் சமைக்க போகிறீங்களா? அவங்க வீட்டில் என்ன சமையல் எனக்கு அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா? டவுட் நீங்கள் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். பண்ண உடனே யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் தான் நான் சமைக்க போகிறேன். வீடியோ கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த கீரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு இல்லை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் நான் இந்த கீரையை சமைக்கவே போகிறேன். சமைச்சி சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் இந்த கீரை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கு அப்படின்ட்டுன்னு. அந்த கமெண்ட் யார் பண்ணாங்க அதை பார்த்து நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா? எனக்கு பார்த்துட்டு சீக்கிரமாக எனக்கு பதிலை சொல்லுங்கள். நான் அப்போ தான் நான் சமைக்க முடியும் சரிங்களா? வேறு என்ன? உங்கள் ஊர்லெலாம் கிளைமேட் எப்படி இருக்குது? மழை பெய்யுதா? வெயில் அடிக்குதா? இங்கேயும் பரவாயில்ல, வெயில் தான் அடிக்குது, மழைலாம் இல்லை. ஆனால் இப்பயும் சில்னஸ் இருக்குது. அந்த பனியோட அந்த காற்று சில்னஸ் இன்னமும் இதுவாக தான் இருக்குது, கூலிங்காகவே. சரிங்க, ஓகே. மணி என்னாச்சு? நான் போயிட்டு
சாதம் மட்டும் முதல்ல இப்போ ரெடி பண்ணிடுறேன். சாதம் ரெடி பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சிடுறேன். நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை. எனக்கு அதுக்குள்ளே யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் சமையலை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி மதியானம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இதை நான் எப்படி சமைச்சிருக்கேன், யார் சொல்லி சமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு, நல்லா இருக்கா என்னான்றதை அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முடிஞ்சால் நான் மதியம் லைவ் வரலான்னு இருக்கேன். சமையல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதே விடுகதை தான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு மதியம் ஒரு லைவ், திருப்பி நைட்டு ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன். டைமிங் கரெக்டாக தெரில. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வரேன். ஒரு 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு கூட பார்க்குறேன். சரிங்களா? அதுக்குள்ளே தான் வருவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மதியம் லைவ் வந்துடுவேன். அதே மாதிரி நைட்டுக்கும் லைவ் வரேன். விடுகதை பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க. சரிங்களா? ஈஸியாக இருந்தது நேற்று விடுகதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அதையும் சொல்லுங்கள். திருப்பி நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம். இல்லை ரொம்ப கடுப்பிடிக்குது வேண்டாம்னு சொன்னாலும் இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிடுறேன். அதையும் எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கீரைக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். விடுகதைக்கு நீங்கள் அப்புறம் பதில் சொல்லுங்கள். சரிங்களா? பார்க்கலாம். பை டாட்டா.